ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி குரல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டிபிஎஸ்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிபிஎஸ்பினா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இது கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்னு பார்க்கும்போது ஆர்டிகிள் 36லேருந்து 51 வரைக்கும். இதுக்கு முன்னால் நம்ம கான்ஸ்டியூஷனோட மேக்கிங்கில் ஆரம்பித்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது பார்ட் 4 பகுதி 4 அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி 4ல் இருக்குது ஆர்டிகிள் 36லேருந்து 51 வரைக்கும். இந்த டிபிஎஸ்பியை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்துக்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அயர்லாந்து ஸ்பெயின்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சாப்டரை சார்ந்து அமைஞ்சது தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. சரி, இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ரன் ஆகுறதுக்கு தேவையான அறிவுரைகளை இது வழங்கும். ஆனால் இந்த அறிவுரைகளை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டா போய் சுப்ரீம் கோர்ட்டில் போராடுற மாதிரி இந்த மாதிரி சட்டமாலாம் அமல்படுத்த முடியாது. இதை அமல்படுத்துறதும் அமல்படுத்தாததும் யாரோட கையில் இருக்குன்னா அரசாங்கத்தோட கையில் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறத நாம எப்படி பார்க்கலாம்னா மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன்ல இந்த பிரிவு அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. ஆனால் நாம இந்த டிபிஎஸ்பியை 3ஆ பிரிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம், காந்தியன் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? சமதர்ம, காந்திய, தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகள் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸை நோட் பண்ணிக்கிங்க. நம்ம ஆர்டிகிள்ஸ் பார்க்கும்போது தெளிவா பின்னால பார்க்கலாம். சரி, இப்போ ஆர்டிகிள்ஸுக்கு வருவோம். நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி எந்த ஒரு பகுதி எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள் டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இதுலேயும் ஆர்டிகிள் 36ங்கிறது டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட் தான். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆர்டிகிள் அதோட இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி தான் இருக்கும். இங்கே ஆர்டிகிள் 37 அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்றங்களால் இதை கட்டாயமா நடைமுறைப்படுத்த சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறத ஆர்டிகிள் 37ல் சொல்லியிருக்காங்க. 38வது ஆர்டிகிள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 38 எதை பற்றி பேசுதுன்னா நீதியை பற்றி பேசும். இதில் பார்த்தோம்னா 3 வகையான நீதியை பேசியிருப்பாங்க. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இது 3ஐயும் பேசியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் சொல்லுது. இது நாம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த சமதர்ம கொள்கையை சார்ந்துதான் இருக்கு. அடுத்த ஆர்டிகிள் 39 இது மொத்தம் 5 விஷயத்தை இப்ப கரண்டா சொல்லுது. ஆனா எழுதப்பட்டப்ப 3 விஷயத்தை தான் சொல்லும். அதாவது செல்வங்கள் ஒரு இடத்துல குவியறத தடுக்கணும், சம வேலைக்கு சம ஊதியம், அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த ஆர்டிகிள் 39. இதுல அமெண்ட்மெண்ட் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்ல 2 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. நாம அதை பின்னால பார்ப்போம். இங்கேயே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஆர்டிகிள் 39 ஏ அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் இருக்கு. அந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தங்களால கோர்ட்டுக்கு போய் அவங்களோட நீதியை பெற முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நீதிமன்றம் போறத வழிவகுக்கிற விதமா அவங்களுக்கு இலவசமான சட்ட உதவியை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 39 ஏ அப்படிங்கிறது சொல்லுது. இது 42வது அமெண்ட்மெண்ட்லயும் பார்ப்போம். இங்கேயும் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது ஆர்டிகிள் 40. இது ஒரு காந்திய கொள்கை. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராம பஞ்சாயத்துகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காந்தி அப்படின்னாவே கிராமம்னாவே காந்தி. அவருக்கு எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாருன்னா கிராமங்களை நோக்கி தான் போகணும், கிராமங்கள் தான் விரிவடையணும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில இந்த கொள்கையை காந்திய கொள்கைன்னு வகுத்திருக்காங்க. அடுத்தது 41 ஆர்டிகிள். இதுல 4 பேரை பத்தி பேசியிருப்பாங்க. வயதானவங்க, நோயாளிங்க, உடல் ஊனமுற்றோர், வேலையற்றோர். இவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அரசு துணை நிற்கணும், அவங்களுக்கான உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 41. ஆர்டிகிள் 42 மகப்பேறு உதவி. 41ல 4 பேரை பத்தி பேசுறாங்க. 42ங்கிறது மகப்பேறு உதவி.
43க்கு வந்துட்டோம்னா ஒர்க்கர்ஸ், அதாவது நம்மளோட இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியிலயோ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸை அவங்களோட பெனிஃபிட்ஸை வந்து நாம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சம்பளம், சலுகைகள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆர்டிகிள் 43A பின்னாலையும் பார்ப்போம். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய அதிகாரத்துல ஒர்க்கர்ஸ் இருக்கணும். அதாவது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட், நிர்வாகத்துல தொழிலாளர்கள் பங்கேற்க செய்யணும் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கும். 44 சேமா இருக்கு. பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடு இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு அடுத்தது 45ல உண்மையா இருந்த விஷயம் வேற. இந்த 45ல இப்ப இருக்கக்கூடிய விஷயம் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா தான் வந்திருக்கும். எந்த அமெண்ட்மெண்ட்னு பின்னால பார்ப்போம். ஆனா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சத்தான உணவையும் கல்வியும் வழங்கணும். அதாவது அங்கன்வாடிகளை அமைச்சு குழந்தைங்களோட கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 45. ஆர்டிகிள் 46 எஸ்சி எஸ்டிஏ மற்றும் உமன்ஸ் பெண்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 46. இதுவும் ஒரு காந்திய கொள்கை தான். 47 இதை 2 விஷயத்துல பார்க்கலாம். சமதர்ம கொள்கையிலையும் பார்க்கலாம், காந்திய கொள்கையிலையும் பார்க்கலாம். இது வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்தணும். அந்த விஷயத்துல இது காந்திய கொள்கை. எல்லாருக்கும் சத்தான உணவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல இது வந்து ஒரு சமதர்ம கொள்கை. 48 பசுவதை தடை. இது ஒரு பேசுபொருளா இருந்துகிட்டு தான் இருக்கு. இது காந்திய கொள்கையிலையும் வரும். நம்மளோட தாராள அறிவு சார்ந்த கொள்கையில வரக்கூடிய விஷயம்னு பார்க்கும்போது தொழில்நுட்பத்தோட விவசாயத்தை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் நம்ம பார்த்திருப்போம். அந்த வீடியோலையும் நம்ம பேசியிருப்போம். என்னது விவசாயத்துல டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. அதே மாதிரி சயின்ஸை பத்தியும் ஃபண்டமெண்டல் டியூட்டியில பேசியிருப்பாங்க. 48A இது வந்து மற்றும் ஒரு அமெண்ட்மெண்ட், சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கை பாதுகாக்கணும். இது டிபிஎஸ்பியில இருக்கு. ஆனா நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டியில நாம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத டியூட்டிலையும் பார்த்திருப்போம். 49 நம்ம இந்தியாக்குள்ளார இருக்கக்கூடிய முக்கியமான நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 49. ஆர்டிகிள் 50 நீதித்துறையை நிர்வாகத்துல இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதனால வந்ததுன்னா, இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னால நீதித்துறையவும் நிர்வாகத்தையும் கவனிச்சுட்டு இருந்தது கவர்னர்ஸ் தான். அங்க நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்னு வரும்போது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் அதை கவனிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து நீதித்துறையும் பார்த்துக்குவாங்க, நிர்வாகத்தையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த வேலைப்பளுவை குறைக்கிறதுக்காகவும் நீதித்துறை தனிப்பட்ட முறையில இயங்கணுங்கிறதுக்காகவும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் இந்த ஆர்டிகிள் 50. நீதித்துறையை நிர்வாகத்துல இருந்து பிரிக்கணும். ஆர்டிகிள் 51 டிபிஎஸ்பியோட கடைசி ஆர்டிகிள். இதுல உலக அமைதியை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. நேருவோட காலத்துல ஆரம்பிச்சு இப்ப மோடியோட காலம் வரைக்கும் நிறைய அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்புகள் சர்வதேச அமைதியை மேம்படுத்தணுங்கிற குறிக்கோளோட அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் திரும்ப நாம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னால அமெண்ட்மெண்ட்ஸை பார்த்துட்டு வருவோம். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்ம 42வது சட்ட திருத்தம் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ரொம்ப பெரிய மாடிஃபிகேஷன்ஸை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட். இதுல மொத்தம் 4 விஷயத்த அமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட டிபிஎஸ்பியில. ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தத்துல 4 அமெண்ட்மெண்ட்ஸ். இந்த 39F குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை வழங்கணும், அவங்களோட வளர்ச்சிக்கு நாம உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 39A இது அமெண்ட்மெண்ட். 39Fங்கிறது வேற ஒண்ணு இருந்திருக்கும், அதை மாத்திருப்பாங்க உள்ள. சரிங்களா? 39A புதுசா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுலதான் நம்ம பார்த்த ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அப்படிங்கிறத புதுசா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 43A இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, தொழிற்சாலையில இருக்கக்கூடிய நிர்வாகத்துல நம்மளோட தொழிலாளர்கள் பங்கேற்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 48A சுற்றுச்சூழலையும் வனவிலங்கையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 42வது அமெண்ட்மெண்ட். இது நடந்த காலம் 1976 இந்திரா காந்தியோட ஆட்சியில. அடுத்தது 44வது அமெண்ட்மெண்ட் 1978 மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தப்ப, இந்திரா காந்தி ஆட்சி கவிழ்ந்து மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நாம வந்து நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும், மினிமைஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது தான்
அந்த குறிக்கோளா இருந்தது. அதுக்காக வருமானம், அந்தஸ்து மற்றும் வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்டை திருத்தியிருப்பாங்க. 38க்குள்ளேயே திருத்தியிருக்காங்க. அது முக்கியமான விஷயம். அடுத்தது 86வது அமெண்ட்மெண்ட் வாஜ்பாய் காலத்துல 2002ல நடந்தது. இதுதான் இப்ப அங்கன்வாடியா மாறி இருக்கு. 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சத்தான உணவையும், முன்பருவ கல்வி ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த ப்ரீ ஸ்கூல் நம்ம வந்து குடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. சரி, இதனால என்ன தாக்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அடிப்படை உரிமையில 6ல இருந்து 14 வரைக்கும் இருந்த குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிள ஆட் பண்ணாங்க. எதுல? ஆர்டிகிள் 21(a)ல. ஆனா, இந்த ஆர்டிகிள் எங்கிருந்து எடுத்துட்டு வரப்பட்டதுன்னா, ஆர்டிகிள் 45ல. நான் முன்னயே சொல்லியிருப்பேன். ஆர்டிகிள் 45ல இப்ப இருக்கிறது 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான சத்தான உணவு மற்றும் கல்வின்னு சொல்லியிருப்பேன். ஆனா உண்மையிலேயே அதுக்கு முன்னால இருந்தது 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாய கல்விங்கிறது ஆர்டிகிள் 45ல இருந்திருக்கும். அத எடுத்துக்கிட்டு போய் ஆர்டிகிள் 21(a)ல வச்சிருக்காங்க. சரிங்களா? அததான் கீழ பார்த்திருப்போம். அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல 51(a)(k) அப்படிங்கிறதுல ஃபண்டமெண்டல் டியூட்டில பார்த்திருப்போம். பெற்றோர் குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அது வந்து இங்க ஒரு கூடுதல் பாயிண்ட்டா நாம பார்க்கலாம். சரி. இப்ப டிபிஎஸ்பி மற்றும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 2க்கும் என்ன வேறுபாடு? நம்ம புக்ல இருக்கு. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எங்கிருந்து எடுத்திருப்போம்? அமெரிக்கால இருந்து. அதே டிபிஎஸ்பிங்கிறது அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். அடிப்படை உரிமைகள அரசாங்கத்தால குறைக்க முடியாது. அதே மாரி அதிகரிக்கணும்னு நெனச்சா அதிகரிக்கலாம். ஆனா குறைக்க முடியாது. சரிங்களா? அதே மாரி எ அந்த 6 கடமைகள் இருக்கு உரிமைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த உரிமைகள நீக்கவும் முடியாது அரசாங்கத்தால. ஆனா டிபிஎஸ்பிய அரசாங்கம் நெனச்சா நீக்கலாம், குறைக்கலாம், அதிகப்படுத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு அறிவுறுத்தல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 32ல பார்த்திருப்போம். சரிங்களா? ஆனா டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாம நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் அதாவது அடிப்படை உரிமைங்கிறது சட்ட ஒப்புதலை பெற்றவை. பாதிக்கப்படும்போது நீதிமன்றத்த நாட முடியும். ஆனா டிபிஎஸ்பிங்கிறது தார்மீக உரிமை மட்டும் தான். அது அரசியல் ஒப்புதல மட்டும் தான் குடுக்குது. அதனால அத நாம அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்டு பெறணும். அடிப்படை உரிமைங்கிறது அரசியல் ஜனநாயகத்த வலுப்படுத்துது. ஆனா டிபிஎஸ்பிங்கிறது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்த உறுதிப்படுத்துது. ஸோ இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இவ்வளவுதான். குயிக் ரிவிஷனா நம்ம ஆர்டிகிள்ஸ் இன்னும் ஒரு தடவ பார்த்துருவோம். ஏன்னா இந்த ஆர்டிகிள்ஸ் இப்பலாம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பில இருந்து வந்த ஆர்டிகிள்ஸ விட இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ஆர்டிகிள்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. குயிக்கா பார்த்துருவோம். ஆர்டிகிள் 36 அரசுனா என்ன அப்படின்னு சொல்றாங்க. 37ங்கிறது டிபிஎஸ்பியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. 38 38ல நீதியை பத்தி பேசியிருப்பாங்க. 3 நீதி சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. 39ல 3 விஷயம். என்னது? செல்வம் ஒரே இடத்துல குவியக்கூடாது. சம வேலைக்கு சம ஊதியம், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு. 39 கேபிட்டல் ஏ சம நீதி மற்றும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. சரிங்களா? இந்த ஆர்டிகிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 40 கிராம பஞ்சாயத்து. 41 4 பேர பாதுகாக்கணும். யார் யாரு? முதியோர், நோயாளிகள், ஊனமுற்றோர், வேலைவாய்ப்பற்றோர். 42 மகப்பேறு உதவி. 43 2 விஷயத்த பத்தி பேசும். குடிசை தொழில்கள பாதுகாக்கணும். தொழிலாளர்களோட வேலை வாய்ப்புல வரக்கூடிய சம்பளம், அவங்களோட வாழ்வாதார தேவைகள பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. 43 கேபிட்டல் ஏ இது வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். நிர்வாகத்துல தொழிலாளர்கள் பங்கேற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்ல. 44 ரெண்டுமே கரெக்டா 4 இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு. 45 0ல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சத்தான உணவு மற்றும் கல்வி. அதே 46ன்னு பார்க்கும்போது என்னது? எஸ்சி, எஸ்டி மற்றும் பெண்களோட மேம்பாடு. 47 மதுவிலக்கு மற்றும் எல்லாருக்கும் சத்தான உணவு. 48 பசுவதை தடை. 48A சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. 49 நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும். 50 நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்தை பிரிக்கணும். 51 சர்வதேச அமைதி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் நம்ம இதுக்கு முன்னால பார்த்துருக்கோம். டிபிஎஸ்பியை இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ டிபிஎஸ்பி வரைக்கும் ஓவர். வரப்போற கிளாஸஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தியும் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தியும் கண்டிப்பா பார்ப்போம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. மற்ற நல்ல வீடியோல திரும்பவும் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.